நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்களை நீங்கள் தற்போது அனுபவித்து வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, அதான் சொல்ல மலை போல் உள்ள பிரச்சனையை கடுகு போல் எண்ணி விட்டு மீண்டும் அதனை செயல்படுத்தக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் தொடக்கத்திலிருந்தே எல்லா விதமான போராட்டத்திலிருந்து, எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான தரம். இந்த மே மாதத்தில் தான் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்பு, அதாவது நல்ல விதமான எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேற போகுது. கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 13ஆம் தேதி வரையும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். சில விஷயங்களை நீங்கள் கேட்ச் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையில்லா டிப்ரெஷன், நீயா நானாங்கிற போட்டி, நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காக நான் தான், எனக்கு நிகர் நீ கிடையாது. ஸோ நீ உன் பாணியில் நீ போ, என் பாணியில் நான் போகிறேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களோ அல்லது உங்களை விட மேலிடத்து போகணுன்னு ஆசைப்படுற நபர்களோ எப்படியா உங்களை ஓவர்டேக் பண்ணுவது, எப்படி உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு, அதாவது உங்களை உணர்ச்சிப்பட வச்சு உங்களை லாக் பண்ணுவது அப்படிங்கிறத தெளிவாக கேட்ச் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் அவங்க என்ன தான் பிளான் போட்டாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. இதாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு சேஞ்சஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாச்சும் அப்படியே மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஹெல்த் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண தெரியல. ஸோ அப்போல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மை சூப்பராக இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்க உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையை, தேவையில்லாத சூழ்நிலைகளை கடந்த காலங்களில் கொடுத்து வந்தாலும் இப்போ கொஞ்சம் அதை குறைச்சிக்கிடுவாங்க. ஓகேவா? இருந்தாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் உண்டு. சிம்மராசி பெண்களுக்கு பொதுவாகவே சிம்ம ராசியில் பூர நட்சத்திர பெண்கள் படாத பாடுபடுறீங்க. என்னடா வாழ்க்கை, சில பேர்லாம் திருமணம் முடிக்கலன்னு வருத்தம், சில பேருக்கு திருமணம் முடிச்சிட்டோமேன்னு வருத்தம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் சிம்மராசி பெண்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் முடிச்சுட்டு ஐயோ சாமி ஏண்டா முடிச்சேன்னு தெரியல, நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க, கணவருடைய குடும்பம் நம்மளை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளால் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியல.
நம்ம கரெக்டு தான், உண்மையாக தான் இருக்குன்னு கூட நம்மளால் சொல்ல முடியலையே. நம்ம சொல்ல வாயை திறந்தாலே நம்மளுக்கு வாயை மூடு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி நம்மளை லாக் பண்ணுறாங்களே. இது நிலை மாறிடுமா அப்படின்னு எதிர்பார்க்குற சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திர பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை செயல்படுத்த போகிறீங்க. யார் யாரெல்லாம் இப்போ உங்களை டாமினேட் பண்ணியிருக்காங்களோ, அது உறவாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஸோ பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஸோ யார் யார் உங்களை ஒரு டார்கெட் பண்ணி டாமினேஷன் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுடைய சூழ்ச்சி அளிக்கப்படும். அவர்களுடைய செயல்பாடில் நிறைய பிரச்சனை அவங்க சந்திக்க போகிறாங்க. ஸோ பிரச்சனைலேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை சம்பாதிக்கக்கூடிய, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக கிஃப்ட்டு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செஞ்சால் உங்களுடைய லைஃப்பில் உள்ள இந்த சிரமப்படக்கூடிய விஷயங்கள் மாறி சிறப்பான சிம்மராசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு.